பல்களில் பிரச்சனையா, ஈர்களில் வழியா, இவரை வந்து நீங்க அணுகலாம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு நானும் அன்பு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம். அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் வந்துட்டாரு. சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டோம். எனக்கு எதுவுமே பேசாம தான் எப்படி பேசுங்க வாயா, எல்லா ஐடியாவும் கண்டென்ட் கிளம்பியாச்சு. இன்னும் எங்க போறேன்னு சொல்லாம இருந்தா எப்படிதான் இது? போலவாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் யாரு? இவருக்கு பின்னாடி புருஷன் வந்து உட்காந்துக்கிறாரு. இவரு பத்தி நீ சொல்லவே இல்லையே. பல்களில் பிரச்சனையா, ஈர்களில் வழியா, இவரை வந்து நீங்க அணுகலாம். நம்ம தம்பி தான் டென்டிஸ்ட். ஓகே. சேனல் நேம் பத்தி தான் நானும் 2 நாளா யோசிச்சிருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம பிளாகா மாதிரி பண்ணாதியா, நல்ல ஒரு நேம் சொல்லு நான் 2 நாளா கேட்டுருக்கேன். என்னமோ அந்த பிளாகான்ற நேம நல்லா கேட்சியா இருக்குது. நீ நானே இராத பசி இது எனக்கு முதல்ல. அது முன்னாடி ஜவஹரம் பசி தாங்க மாட்டான். சரி, ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் நேரம் சாப்பிட போலாம். வா, அதுவும் சரியான ஸ்பாட் ஒன்று இருக்குது. சூப்பரான ஸ்பாட் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரகோணத்துலேருந்து நம்ம கார் எடுத்துக்கணும். இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா திருவள்ளாங்காட்டிலேருந்து திருவள்ளூர் போகிறோம். தரமாக இருக்கும், வாங்க போகலாம். ஸ்பாட்டு வந்தாச்சு. தரமாக இருக்கும். பீஃப் கிரேவி, தோசை, ஆம்லேட்டு. இந்த கிரேவியோட அத்தன்டிக் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கிரிக்கெட் டோர்னமெண்ட் வரும்போது சாப்பிட்டேன் அந்த ஸ்பாட் தான். சூப்பரா இருக்கும். அன்னைக்கு சாப்பிட்ட டேஸ்ட் இன்னைக்கும் இருக்குதான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அடுப்புல கொதிக்கிற அந்த பீஃப் குழம்பு பாருங்க, தரமா இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. என்ன தெரிகிறது? பரோட்டா லேட் ஆகுமா? இப்போதைக்கு 3 முட்டை தோசை, அதுக்கப்புறம் வந்து 2 கறி. இந்த போறப்பு தான் நல்லா ரசிச்சு சாப்பிட கிடைச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போ எல்லா நாளுமே இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, நாள் எல்லா நாள் அமாசை கீர்த்திக்கு அந்த நாள் இருந்தாலும் இருக்கும். ஓகே. பாத்தீங்கன்னா பாயாதான். ஆமா, பாயத்தான். ஆனா பாயா நாங்க வந்த எங்களுடைய துரதிருஷ்டம், எங்களுக்கு பாயா இல்ல, பாயா கிடைக்கல. 11 மணிக்கு வரணும் சார் பாயாவுக்கு. பாயாவுக்கு 11 மணிக்கு வரணுங்களா? மணிக்கு வந்தீங்கன்னா பாயா ரெடியா இருக்கும். நல்லபடியா முடிஞ்சுது. எப்படி வந்தது? நல்லா உண்மையிலேயே ரொம்ப நல்லா டேஸ்டாகவும். நம்ம சாப்பிட்டுருவோம், நிறையாவே சாப்பிடுவோம். நானே ஒரு 4 தோசை கிட்ட சாப்பிட்டுருப்பேன். கறி எல்லாமே சாப்பிட்டோம். ஆனா அந்த சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லை பத்தியா, லைட்டா இருக்கு. இத்தனையும் நம்ம பீஃப் சாப்பிட்டோம். சில இடத்துல சாப்பிட்டா வருமா கொழுப்பு நெஞ்சு மாதிரியே இருக்கும். அந்த இதெல்லாம் கறியில சுத்தமா கொழுப்பே இல்லை. வேக வச்சு கறி, மிளகாத்தூள், உப்பு, இந்த 4 ஐட்டம் தான் போடுறாங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தரமான ஒரு பீஃப் கிரேவி, தோசை, முட்டை தோசை, பாயா. நீங்க 11 மணிக்கு மேல வந்தீங்கன்னா பாயா, களி சாப்பிடணும். உங்களுக்கு ரொம்ப களி பிரியர்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு களி சாப்பிடணும்னா இங்க வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமா. லொகேஷன் நம்ம வந்து சரி, நீங்க மெட்ராஸ்ல இருந்து வரீங்கன்னா திருவள்ளூர் வந்து திருப்பாச்சூர் ரோடு உள்ள வந்தீங்கன்னா கடை ஃபர்ஸ்ட் கடையா நம்ம கடை பேர் வந்து சத்யா டிஃபன் சென்டர். வெல்கம் டு பிளாக் வாய்ஸ். நம்ம நண்பர் வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கால் பண்ணி பார்த்தோம், வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை கூட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளாக பண்ணிருக்கோம். வாங்க. என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமா, நீங்க வேற ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எப்படி இருந்தது டிஃபனு? காலையில சாப்பிட்டது ரொம்ப சூப்பரா தரமா இருந்தது. ஆமா, டிமார்ட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு மதியானமா ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன். தரமான ஃபுட்டு சூப்பரா இருக்கும். வாங்க பேசிட்டே வீடியோ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து டிமார்ட்காக போயிட்டு இருக்கோம். இப்போ கவுடி சர்ச்சை தாண்டி ஐக்காடு போகிற ரூட்டில் தான் இந்த டிமார்ட் இருக்கு. நம்மளாம் டிமார்ட் போனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூந்தமல்லி இருக்கிற டிமார்ட் தான் போவோம். ஸோ ரொம்ப அது கிட்டத்தட்ட சென்னை போகிற தூரம் வரும். ஆனால் நம்மளுக்கு இப்போ திருவள்ளூர்லேயே டிமார்ட் வந்துருக்கு. ஃபைனலா டிமார்ட் வந்தாச்சு. ஆமா, கிளைமேட் வீட்டுல என்ன வாங்க சொல்லிக்கிறாங்க? எண்ணெயா? குடிக்கூடாதா? அதான் சொல்லுங்க, அன்பான வாடிக்கையாளர்களே, இருக்கவோ சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. அவருடைய குழந்தைக்காக அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் அவருக்காக பர்ச்சேஸ் பண்ணுவார்.
ஃபேமிலி மேன் ஆகிட்டது வந்து அவருடைய குழந்தைக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஏமா ட்ராலி எங்க பாருங்க. ஓ ட்ராலி ஏங்கிட்ட எங்க கொடுத்தீங்க? நீங்களே வச்சுருந்த ட்ராலியை? ட்ராலி எங்கடா இருக்கு? ட்ராலி எங்க இருக்கு? எங்க நம்பி ட்ராலியை கூப்பிட்டு வந்தா இங்கேயே விட்டுட்டு அனாமத்தான் விட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் போன் பேசிட்டே இருக்காரு. தெரியல நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் சீப்பு தேடிட்டு இருக்காரு, என்னையும் கையில வச்சுக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்துவிடும். இவரு இதுக்கப்புறம் இந்த சிபிஓ எண்ணெயை வச்சு இவரு என்ன பண்ண போறாருன்னு ஒண்ணுமே புரியல. 149 ரூபாடா. ஏய் பரவாயில்ல. அடாங்க ஆஃபர் பிரைஸ் 328 ரூபா. அப்படியா? படிடான்றது. படிடா ஒழுங்கா படிடா. கைஸ் நல்ல ஒரு ஷாப்பிங் போகுது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டை வாங்குறதுக்கு என்ன பண்றாரு? ஒரு பக்கெட் வாங்கிட்டா கவர் வாங்குறாரு. பாருங்க இவரு 150 ரூபாய்க்கு தான் பொருளை வாங்கியிருக்காரு. பட் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ இவர் நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. 50 ரூபா ஸ்மூத் தனியா சாப்பிட்டியா? பேக் பாத்தீங்களா? அவரோட காஸ்டியூமு, அவரோட அவுட்ஃபிட் பாருங்க. கொஞ்சம் ஷாப்பிங் நடந்துருக்கிற அவுட்ஃபிட் பாருங்க. மெரினா பீச்ல சீடி விற்கிற மாதிரி. வெல்கம் டு பிளாக் பாய்ஸ். பஸ் ஸ்டாப்ல இருக்கிற அம்மா உணவு தான் வந்திருக்கோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா உணவகம் வந்துட்டோம். பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே இருக்குது இந்த அம்மா உணவகம். இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கேன். முன்னே இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து நிறைய பேர் இதனால் சாப்பிட்டு பயனடைகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இட்லி 1 ரூபா, சாம்பார் சாதம் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபான்னு இருக்குது. இப்போது இந்த டைமில் 2022 என்ன விலை இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் பண்ணியிருக்கோம். அதே விலை தான். சாம்பார் சாதம் நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் மாதிரியே தான் ஹோட்டலுக்கு ஒரு சாம்பார் பழக்கப்பட்ட டேஸ்ட் தான் இந்த சாம்பார் சாதத்தில் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வீடியோ காரணம் பேசுகிறேன். இது வந்து ரொம்ப உண்மையிலே சூப்பராக இருக்குது. 5 ரூபாய்க்கு தரமான ஒரு சாம்பார் சாதம். இது வந்து பணக்கார ஏழை தான் சாப்பிடலாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் முன்னாள் முதலமைச்சர் கொடுப்போம். இப்போ இதை ரினோட் பண்ண சொல்லியிருந்தேன் முதலமைச்சர் தனியாக வச்சுருக்கோம். இந்த தருணத்தில் நம்ம நன்றி சொல்லலாம். உருளைக்கிழங்கு கூட போட்டுருக்காங்க. உருளைக்கிழங்கு, மாங்காய், இவ்வளோ ஃபைபர் உள்ள காய்கள் போட்டு செஞ்சுருக்காங்க. பெரிய தயிர் பழைய தயிர் மாதிரியோ ஒரு புளிப்பாவோ அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சுத்தமான தயிர். நல்லா இருக்கு. இந்த இஞ்சிலாம் கூட போட்டிருக்காங்க. தயிரில் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க, இந்த கொத்தமல்லி போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. 3 ரூபா தயிர் சாதத்துக்கு இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு. ஆக்சுவலாக ஒரு அம்மா உணவு வீடியோ ஒன்று பார்த்தேன். இங்கே யாரோ ஒருத்தர் ரிவ்யூ பார்த்தேன். மாதுளப்பழம்லாம் கேட்குறாங்க அந்த பையன். தயிர் சாதத்தில் மாதுளப்பழம் போட்டிருந்தா ஒரு நல்லா இருக்கும். தயிர் சாதத்தில் இதெல்லாம் சேர்த்துருக்கலாம். ஏன்டா 3 ரூபா தயிர் சாதம் கொடுக்குறாங்க, அதில் நீ மாதுளப்பழம்லாம் போட்டு தயிர் சாதம் கொடுக்கலான்னு ஒரு ரிவ்யூ போடுறீங்க. நான் மனசாட்சி இருக்கா சொல்லுங்க? நீ போய் ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்கு தயிர் சாதம் சாப்பிட்ற பெரிய பெரிய கடையில் இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இடத்துல அது ரிவ்யூ போடுறேன்னு ஏதோ நான் தனித்தானே ஒரு ஏதோ சொல்றாங்களே. இப்போ புதுசாக ஏதோ ஒரு பேர் வருது ப்ரோ. என்ன ப்ரோ? இன்டெலெக்சுவல்ஸ். இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அறிவாளிகள் தான் தற்குறிகளாக மாறப்படுகிறார்கள், தற்குறிகள் வந்து இன்டெலெக்சுவலாக மாறப்படுகிறார்கள். அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு. ஓவரால் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போ லஞ்சுக்காக வந்துருக்கோம். திருவிக்கா பேருந்து நிலையம், திருவள்ளூர். இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஓஜி ஸ்பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மின்னார் பிரியாணி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா உணவகத்தில் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். சரி நம்ம பிரியாணி சாப்பிடலாம். அப்புறம் எப்படி மின்னார் பிரியாணியில்
பிரியாணி தரமா இருக்கும் கைஸ். ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்ல செய்யற பிரியாணி தான். உண்மையில தரமா இருக்கும். பின்னார் பிரியாணிலாம் நம்ம பிரியாணி வாங்கிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆகுது. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 2:10க்கு போய் அங்கே போய் வாங்கினோம். ஒரு 1:30 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே கிடைக்கும். நாங்கள் லேட்டாக போனதுனால எங்களுக்கு வந்து பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி தான் கிடைச்சிது. ஸோ வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா அங்கே வந்து பிரியாணி கிடைக்கும். அந்த டைனிங்குமே கூட கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால எங்களால் அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ நாங்கள் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டதே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ வந்து அங்கே சாப்பிட முடியல. ஸோ வந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு ஒன்று வந்துருக்கோம் திருவள்ளூரில். உங்களுக்கு எல்லாரும் திருவள்ளூரில் இருக்க பீப்புள்ஸுக்கு தெரியும், லோக்கலில் இருக்க பீப்புள்ஸுக்கு. ஆனால் வெளியேருந்து வரவங்களுக்கு தெரியாது. இந்த ஸ்பாட் உண்மையிலே சூப்பரான ஸ்பாட் கைஸ். நாங்கள் வெளியே போயிட்டு இந்த ஸ்பாட்டை காட்டுறோம், நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. சரியான ஸ்பாட்டுங்க இது. உங்களுக்கு இந்த கிளைமேட் வேற நல்லா இருக்கு. நல்லா சில் பண்ணோம்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம சில் பண்ணலாம். உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த ஏரியாவும் பாருங்க, சும்மா தரமா இருக்கு. எப்படி தாண்டாரு? இது இப்படிதான் தாண்டணுமா? இதுதான் இல்ல ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருக்கு. நாங்க இப்ப இப்படியே வந்துட்டோம். என்ன விஷயம் அப்படின்னா வந்து இது வந்து காக்கலூர் ஏரின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நல்லா இருக்கு. ஏரி பார்க்கணும், சூப்பரா இருக்கு. இந்த இடம் வந்து நடப்பாதை வந்து எல்லாமே காலையில உடற்பயிற்சி செய்யறதுக்கும் நல்லா ஒரு வாக்கிங் போறதுக்கு நல்லாவே இருக்குப்பா. ஆனா கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதோ கொடைக்கானல், ஊட்டின்னு சொல்ற அளவுக்கு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கனால சூப்பரா இருக்கு. இது உண்மையிலே இந்த ஏரி ரெனோவேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் தரமா இருக்கும். போட்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சொல்லிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வந்து இது ஒரு போட்டிங் ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க லவர்ஸ் கூட வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து ஃபீல் பண்ணலாம். 2 பேரும் நடந்துட்டு பேசிட்டு தான் முடியும். தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதை தாண்டதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். அவ்வளோதான், அவருடைய பேட்டரி டவுன் நினைக்கிறேன். அவரு முடிஞ்சிச்சு. சரிங்க guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்க. இன்னும் தரமான வீடியோஸ்லாம் நம்ம ஒன்றும் போட போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க. தேங்க்யூ.